ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் இன்றைய தினம் அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் 12:30 மணி அளவில் அவர் அதாவது அண்ணா அறிவாலயத்து திமுகவில் இணையுள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமானால் வைத்திலிங்கம் எம்எல்ஏ பதவியை இன்று ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அவர் அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக வைத்திலிங்கம் இருந்தார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அமைச்சரவையில் 4 அணியில் ஒருவராக அதாவது இருந்த டெல்டா மாவட்டத்தில் அதிமுகவின் வலம் வந்தவர் வைத்திலிங்கம். அவர் சோழமண்டல தளபதி என்ற இவரை அதிமுகவினர் அழைத்து வந்தனர். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தொடர்ந்தார். பின்னர் டிடிவி தினகரன் தரப்பு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஏற்பட்ட மோதல் காரணமாக தினகரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அந்த சூழலில் அதாவது அதிமுகவிலிருந்து இரட்டை தலைமை உருவானது. இந்த தரப்பு எம்எல்ஏக்கள் தினகரன் பக்கம் இழுக்க தினகரன் முற்பட்ட பொழுது அப்பொழுது வைத்திலிங்கம் தன் ஆதரவாளர் எம்எல்ஏக்களான வெல்லமண்டி நடராஜன் உட்பட்ட 10க்கும் மேற்பட்ட டிடிவி பக்கம் செல்ல விடாமல் தடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சிக்கு எந்த சிக்கலும் வராமல் அவர் பார்த்து கொண்டார். இதைத் தொடர்ந்து திமுக ஆட்சி அமைத்து அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை விவகாரம் எடுத்த போது ஒருங்கிணைப்பாளராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆவதை கடுமையாக எதிர்த்த நிலையில் பொதுச் செயலாளராக ஆன எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோரை அதிமுகவிலிருந்து வெளியேற்றி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தொடங்கி கட்சியை நிர்வாகம் செய்து இரட்டை தலைமை வேண்டாம் என்று கட்சியிலிருந்த பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைந்த செயலில் வைத்திலிங்கம் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்து வந்த வைத்திலிங்கம் தொடர்ந்து அதிமுகவின் ஒருங்கிணைக்க வேண்டும் என வலியுறுத்தி 2025 டிசம்பருக்குள் ஒருங்கிணைப்பு குழு அதாவது அது நடக்காமல் போனால் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் காலை அண்ணா அறிவாலயத்துக்கு சென்றிருக்கிறார். இதைத் தொடர்ந்து தற்போது சட்டப்பேரவைக்கு சென்று அவரது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்று பிற்பகல் அதாவது 12:30 மணி அளவில் திமுகவில் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இணையுள்ளதாக தகவலானது வெளியாகிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து ஏற்கனவே ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் அதாவது அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்திருக்கிறார். மீண்டும் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த வைத்திலிங்கமும் தற்பொழுது ஓபிஎஸ் அதாவது தற்போது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தற்போது அவரும் அதிமுகவில் திமுகவில் இணைய இருக்கிறார். இத்தகையாக உரிமை மீட்கும் குழுவிலிருந்து ஒவ்வொருவராக தற்போது தங்களது எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்து திமுகவில் இணைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் செங்கோட்டையன் மற்றும் அதே போல அதிமுகவில் நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அதிமுகவின் அதிருப்தியாளர்கள் தற்பொழுது தாவேகாவிலும் திமுகவிலும் மாறி மாறி இணைந்து வருவது தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு பலவீனத்தை அதாவது திமுகவுக்கு எந்த அளவுக்கு பலத்தை கூடுகிறதோ அதே போல அதிமுகவுக்கு அந்த அளவுக்கு பின்னடைவை கூடுகிறது என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது.